தமிழகத்தில் பேரரசுகளின் காலம் 600 முதல் 1300 வரை. வரலாற்றின் இடைக்காலங்களில் தமிழ்நாடு பல்வேறு பேரரசுகளின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் கண்டது. இந்த பேரரசுகளின் சிலர் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்தி மிகவும் பிரபலமாக இருந்துள்ளனர். சங்க காலத்தின் போது மிக முக்கியமாக இருந்த சோழர்கள் முதல் சில நூற்றாண்டுகளின் போது முற்றிலும் காணப்படவில்லை. பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்களுக்கிடையே போட்டிகள் தொடங்கிய இந்த காலம் சோழர்களுக்கு புத்துயிர் அளிப்பதாக இருந்தது. சோழர்கள் சிறப்பான முறையில் அதிகாரம் பெற்று ஆட்சி செய்தனர். சோழர்களின் வீழ்ச்சி பாண்டியர்களுக்கு புத்தெழுச்சியாக அமைந்தது. கோயில் கட்டுதல் மற்றும் சமய இலக்கியம் பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் சிறப்பானவையாக அமைந்த காரணத்தினால் இந்த காலகட்டத்தில் இந்து மதம் மீண்டும் பலப்படுத்தப்பட்டது. முந்தைய காலத்தில் இருந்த சமணம் மற்றும் பௌத்த மதங்களின் தாக்கங்களை குறைத்து இந்து மதத்தின் பிரிவுகளான சைவம் மற்றும் வைணவம் ஆகியவை ஆதிக்கத்தில் இருந்தன. சோழ அரசர்கள் அதிகமாக ஆதரித்த சைவ மதம் கிட்டத்தட்ட நாட்டின் மதமாக இருந்தது. இன்று இருக்கும் பழங்கால கோயில்களில் சில கோயில்கள் பல்லவர்களால் இந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டதாகும். மாமல்லபுரத்தில் பாறையை குடைந்து கட்டப்பட்டுள்ள கோயில் மற்றும் காஞ்சிபுரத்தில் இருக்கும் கம்பீரமான கைலாசநாதர் கோயில், மேலும் வைகுண்ட பெருமாள் கோயில் ஆகியவை பல்லவரினுடைய கலைக்கு எடுத்துக்காட்டுகளாகும்.